கல்முனை பிரச்சனை சம்மந்தமான சில ஃபேஸ்புக் பதிவுகள், அதை பற்றின நியூஸுக்கு கீழே வர கமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும். அட நீயா இப்படி எழுதுனதுன்னு சொல்லி. எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒருத்தர் நாங்கள் சில நேரம் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். அவருக்குள்ள இந்த மாதிரியான ஒரு மனிதர் இருக்கிறாரான்னு சொல்லி. அந்த மாதிரி மோசமான பதிவுகள் இந்த நாட்களில் உங்களோட கண்ணில் நிறைய இடங்களில் பட்டிருக்கு. அதுக்கான கமெண்ட்ஸையும் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதில் மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் என்ற வார்த்தையோட நாங்கள் மட்டுப்படுத்தலாம்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன சொன்னால், இந்த நபர் சம்பந்தமான பேரை திரும்ப திரும்ப சொல்லி அவர் நாளைக்கு ஒரு அரசியல்வாதி ஆகி எம்பி ஆகி விசார் கூட்டாடுனா அதுக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால அந்த நபருடைய பேரை தவிர்த்து கொள்வோம். அந்த நிர்வாகம் செயற்பட்டிருக்கிறது அவர்களுடைய தீர்மானம் சரியா பிழையான்னு சொல்லி விவாதிக்க சொன்னால், இந்த பக்கம் இருக்கிறார்கள் எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால், அவர் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற நபர். அரசாங்கத்தினுடைய சர்க்குலர் சுற்றறிக்கை இதைத்தான் சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு நேர்மையான சிறந்த அதிகாரி, சட்டம் சகலருக்கும் சமமானது என்ற அரசாங்கத்தினுடைய கொள்கையை நடைமுறைப்படுத்தி இருக்கிற நல்ல ஒரு அதிகாரியா அவர் தன்னுடைய தீர்மானத்தை செயற்படுத்தி இருக்கிறார், பாராட்டப்பட வேண்டியது என்று சொல்லி கைதட்டலாம். ஒரு பக்கம் டிபேட். இன்னொரு பக்கம் இருக்கிறார்கள் எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஒரு பல்வகைமைத்தன்மை கொண்ட சமூகத்தில் இருக்கிற ஒரு நபர், தமிழ் முஸ்லிம் மக்கள் இதுக்கு முதல்ல கசப்பான அனுபவங்களை கடந்து வந்திருக்கிறாங்க. பேப்பர்ல இருக்கிற விஷயங்களையும் தாண்டி நாளைக்கு இது புதாகரமான பெரிய பிரச்சனையை மாறக்கூடாதுன்றதுக்காக அவர் அனுமதி கொடுத்திருக்க முடியும், கண்டும் காணாம இருந்திருக்க முடியும். இவர் இந்த மாதிரியான ஒரு தீர்மானத்துக்கு வந்தது, அந்த மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு தீர்மானத்துக்கு வந்தது பிழையானது என்று சொல்லி இந்த பக்கம் இருக்கிறார்கள் டிபேட் செய்யலாம். அதையும் கைதட்டி பாராட்ட முடியும். இதில் மூடி மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த சர்க்குலர், அந்த சுற்றறிக்கை, அரசாங்கத்தினுடைய நடைமுறை என்றது. இதே வீடியோவை நான் ஒரு கிழமைக்கு முதல்ல போட்டிருப்பேன் இருந்தா உங்களை பலர் இந்த கருத்தோட உடன்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா அதே விஷயத்தை இன்னைக்கு அரசாங்கம், அமைச்சர், இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அமைச்சர், சுகாதார அமைச்சர், அரசாங்கத்தினுடைய பேச்சாளர் நலித ஜெயதிச சொல்றார் இப்படியான சுற்றறிக்கை இருக்குன்னு சொல்லி. இதே சுற்றறிக்கை அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு நிறைய சுற்றறிக்கைகள் இருக்கு. அந்த டாக்குமெண்ட் எனக்கு அன்றைக்கே கிடைச்சிருந்தது. அதை பற்றி நான் கதைச்சிருந்தா அதை கடைசி வரைக்கும் யாரும் ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது. அரசாங்கத்தினுடைய மத சார்பற்ற கொள்கைக்கு புறம்பா வைத்தியசாலையினுடைய குறிப்பிட்ட மருத்துவர் செயற்பட்டார், மேனேஜ்மெண்ட் செயற்பட்டிருக்கு சொல்லி அரசாங்கத்துக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இது வைத்தியசாலையினுடைய நிர்வாகத்தினுடைய பிழையான தீர்மானம் சொல்லி ஒரு அரசியல்வாதி ஹிஸ்புல்லாவா இருக்கணும், அவர் தான் குறிப்பிட்டிருந்தார். சொல்லப்படுற மாதிரி இனவாதத்தை தூண்டுற செயற்பாட்டில் ஒரு குறிப்பிட்ட மருத்துவர் ஈடுபடுறார். அவருக்கு பின்னால இன்னும் ஒரு நபர் இருக்கிறதா சொல்லப்படுது. கிழக்கு மாகாண வெளிப்படையாக சொல்ல போனா, கருணாவினுடைய கைக்கூலியா இருக்கிற குறிப்பிட்ட மருத்துவர் இனங்களுக்கு இடையில இனமுறுகல் ஏற்படுத்துற மாதிரி இப்படியான ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டு இருக்கிறார். இவரை அந்த வைத்தியசாலையிலிருந்து இடமாற்றணும், அவர் பதவி பறிக்கப்படணும் என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது உண்மையா இருக்கிற பட்சத்தில் அரசாங்கத்துக்கு இதுக்கு தொடர்பு கிடையாது. அரசாங்கத்தினுடைய மத சார்பற்ற கொள்கைக்கு புறம்பா இனங்களுக்கு இடையில மதவாதத்தை தூண்டுற ஒரு தீர்மானத்தை இவர் எடுத்திருக்கிறார், கருணாவினுடைய கைக்கூலியா செயற்பட்டு கொண்டிருக்கிறார் சொல்லி கருதப்படுற பட்சத்தில் வெரி சிம்பிள், ஐசிசிபிஆர் சட்டத்துக்கு அமைய அந்த நபரை கைது செய்து சிறையில் அடைக்க முடியும். யாரும் கேள்வி கேட்க போறது கிடையாது. இனவாதத்தை தூண்டுற முயற்சியில் ஈடுபட்டார்னு சொல்லி குற்றம் சாட்டப்படுது. அது உண்மையா இருக்கிற பட்சத்தில் ஐசிசிபிஆர் சட்டத்துக்கு அமைய கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்க முடியும், நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியும். ஆனால் அரசாங்கம் ஏன் அப்படி செய்ய முடியாம இருக்குன்னு சொன்னா, அரசாங்கத்தினுடைய இயலாமை, இதுல இருக்கிற அந்த சுற்றறிக்கையை அரசாங்கத்தால் மாற்ற முடியாம இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இனவாதம்ன்றது அரசாங்கத்திட்ட நேரடியாக இருக்குன்றதுனுடைய கருத்து கிடையாது. இனவாதிகளுக்கு பயந்து போய் இந்த அரசாங்கம் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றதுக்கான ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த சம்பவம்ன்றது. பேரினவாத சக்திகளை தாண்டி இந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது என்றதை அரசாங்கம் 100% நம்புது. சில நாட்களுக்கு முதல்ல அரசியலமைப்பு திருத்தம் சம்பந்தமா பிக்குகளை தெளிவுபடுத்துறதுக்கு 2 அமைச்சர்கள் போயிருக்கிறாங்க. இது ஒரு முற்போக்கான சமூகமா ஒரு சிஸ்டம் சேஞ்சை நாங்கள் கொண்டு வர போறோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிற தரப்பு பிக்குகள்கிட்ட போய் அரசியலமைப்பு சம்பந்தமா தெளிவுபடுத்துறது அசிங்கம் சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு கீழே வந்திருந்த கமெண்ட்ஸ் அப்படி இருந்ததுன்னு சொன்னா, ஒரே இரவுல எல்லாமே மாற போறது கிடையாது, நாங்கள் பொறுமையா இருக்க வேண்டி இருக்கு, பிக்குகள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர்கள், இதனால் அரசாங்கம் அந்த மாதிரி தான் செயற்பட வேண்டி இருக்கும் சொல்லி ஒரு சில கமெண்ட்ஸ் வந்திருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அதே அந்த இடத்துக்கு போன அதே அமைச்சர் நலிந்த ஜெயதிச சொல்றாரு, ஒரே இரவுல மாற்றம் வரப்போறது கிடையாது, ஒரு சுற்றறிக்கை இருக்கு, சுற்றறிக்கையை மீறி அந்த சீருடைய அணிய முடியாது என்றதை அமைச்சர் சொல்றாரு. சுற்றறிக்கையை மாற்றுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம்ன்ற வார்த்தை கூட இந்த அரசாங்கத்தினுடைய வாயிலிருந்து வராமல் இருக்குன்றது உங்களுக்கு விளங்குதா இல்லையா? அதை பற்றி நாங்கள் ஏன் கதைக்காமல் இருக்கிறோம்? நாங்கள் இன்றைக்கி மாறி மாறி படிபட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் போராட்டம், இன்னொரு பக்கம் வரவேற்பு நிகழ்வு, ஃபேஸ்புக்கில் மாறி மாறி பதிவுகள். ஆனால் இது எல்லாத்துக்குமே தடையாக இருக்கிறது ஒரு சின்ன சர்க்குலர். சரி, இன்னும் ஒரு விவாதம் இருக்கு. என்னன்னு சொன்னா, பேப்பர்ல இருக்கிற சர்க்குலர்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த டாக்டர் இல்லாட்டி அந்த மேனேஜ்மெண்ட் இதை கண்டும் காணாம விட்டுருக்க முடியும்ன்றது. இப்போ அஷ்ரஃப் ஹாஸ்பிட்டலில் அதுக்கு அனுமதி கொடுக்கப்படுதுன்னு சொன்னால், ஏன் இங்கே அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு டிபேட் இருக்குது. அதை மாறியும் பார்க்கலாம்.
இந்த இடத்துல அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அந்த இடத்துல எப்படி அனுமதி கொடுக்க முடியும்? அப்போ எல்லாரும் கேட்குற மாதிரி கண்டும் காணாமல் விட்டுருக்க முடியும். இதை வந்து பெரிய பிரச்சனையாக மாற்றி இருக்க கூடாதுன்னு சொல்கிறதன் மூலமாக நாங்கள் கையை கட்டி இப்படி இருந்து கொண்டு ப்ளீஸ் எங்களுக்கு ஒருக்கா இதை தரமாட்டீங்களா என்று சொல்லி கேட்குறதுக்கு நாங்கள் விரும்புகிறோமா? நான் இந்த உடுப்பு போட்டுக்கொண்டு வரவா ப்ளீஸ் சொல்லி கேட்குறதுக்கு விரும்புகிறோமா? இல்லாட்டி இந்த நாட்டில் நான் ஒரு பிரஜையாக இருக்கிறேன், இந்த நாட்டுக்கு நானும் சொந்தக்காரன், நாட்டில் முதுகெலும்போட தலை நிமிர்ந்து வாழ்கிறதுக்கு நான் விரும்புகிறேன் என்று சொல்லி இது எனக்கான உரிமை, என்னுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த உடுப்போட தான் நான் வரப்போகிறேன் சொல்லி தலை நிமிர்ந்து சொல்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்க போகிறோமா? இல்லாட்டி அந்த மேனேஜ்மெண்ட்டை போய் இப்படி கை கட்டி கேட்க போகிறோமா? அங்கே இருக்கிற ஆட்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்க முடியும், அவங்களுக்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்க முடியும், இல்லாட்டி ஏதாவது ஒரு மண்டைக்குள்ளே ஏதாவது வேற நோக்கம் இருக்க முடியும். அது எல்லாத்தையும் தாண்டி இந்த பிரச்சனைக்கான தீர்வுன்றதை தர வேண்டியது மேலிடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அவங்கள பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு நாங்கள் யாரும் விரும்பாமல் இருக்கிறோம். என்று சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் என்ன பிரச்சனை நடந்தாலுமே முட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சில நேரங்களில் வந்து சில வீடியோஸ் போடுற நேரத்தில் எனக்கு வர கமெண்ட்ஸை பார்க்குற நேரத்தில் அப்படி தான் இருக்கும். அரசாங்கத்தை விமர்சிக்கிறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. வெளிநாடுகள்லேயே நாங்கள் கிட்டத்தட்ட 2ஆம் தர பிரஜைகள், இன்னும் ஒரு நாட்டுக்கு வாழ போயிருக்கிற நபர்கள். இப்போ பிரிட்டன் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் பிரிட்டனில் அனுமதி இருக்குது, அதுலேயும் சில வரையறைகள் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆனாலும் சில விஷயங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கப்படுது. அப்போ எங்கட நாட்டில் நாங்கள் வரலாற்று காலம் தொட்டு அண்டையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் ஒண்டா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சாதாரணமாக ஒரு துண்டு உடுப்பை போடுறதுக்கு கூட இந்த மாதிரி ஒரு சர்க்கியூலர் சொல்லி ஒரு விஷயம், ஒரு தடை இருக்குது, அந்த தடையை மாற்ற முடியாது, ஒரே இரவில் மாற்ற முடியாதுன்னு சொல்லி பதில் சொல்கிற ஒரு அமைச்சர் இருக்கிறார் என்றது எப்படியான ஒரு நாட்டில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ வெளிநாடுகளில் அனுமதி இருக்குன்னு சொல்லப்படுற ஒரு டிபேட் இருக்குது. வெளிநாடுகளில் அனுமதி இருக்குன்னு சொன்னால் ஸ்கார்ஃப் போட முடியும். இந்த இடத்துல அந்த உடுப்பட பேர் வந்து எனக்கு சரியாக தெரியாததால் அந்த உடுப்பட பேரை நான் சொல்லாமல் இருக்கிறேன். ஒரு சீருடையோட சேர்த்து ஒரு ஸ்கார்ஃப் போட்டிருக்கிறாங்க, முகம் மறைக்கப்படலை, தலை மறைக்கப்பட்டிருக்கு, மார்பக பகுதியும் மறைக்கப்பட்டிருக்கு, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இதை தவிர வெள்ளை கலரில் ஒரு ட்ரௌசர் மாதிரி ஒரு உடுப்பு போட்டிருக்கிறாங்க, ஒரு ஒயிட் ஷர்ட் மாதிரி இதுவரைக்கும் வந்திருக்கிற இல்லாட்டி இதுவரைக்கும் வந்திருக்கிற ஒரு ஷர்ட் மாதிரியான உடுப்பு போட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. சீருடைக்கு மேலதிகமான ஒரு பகுதி, தங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு உடுப்பு. அதில் இருக்கிற ஒரு இப்போ வெளிநாட்டில் அனுமதி கொடுக்கப்படுதுன்னு சொன்னதுக்கு வெளிநாட்டில் வந்து இங்கே வரைக்கும் போட முடியாது. இப்போ சுகாதார ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே வரைக்கும் போடுறதுக்கு அனுமதி கிடையாது. அதில் சில கட்டுப்பாடுகள், வரையறைகள் இருக்குது. அதில் வந்து இந்த முழங்கைக்கு மேல் பகுதி வரைக்கும் தான் அனுமதி இருக்குது. அதை சொல்கிறது பிபிஇன்னு சொல்லி, பெயா பிலோ எல்போன்னு சொல்கிறது. இந்த இடம் வரைக்கும் போட முடியாது, இந்த இடம் வரைக்கும் தான் போடுறதுக்கான அனுமதி இருக்குது. கிருமி தொற்று பரவலாம் என்ற சில கட்டுப்பாடு, வரையறை அந்த இடத்துலையும் இருக்குது. வெளிநாடுகள் அனுமதி கொடுக்கப்பட்டதுக்கு அந்த மாதிரியான ஒரு வரையறையும் இருக்குது. ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் நான் பார்த்தேன், கொரோனா காலகட்டத்தில் பிபிஇ சொல்லப்படுற பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட், அந்த பிபிஇ சொல்லப்படுற ஃபுல்லாக அப்படியே கட்டி கொண்டு கொரோனா காலகட்டத்தில் எத்தனையோ மருத்துவர்கள், சுகாதார தொண்டர்கள், ஊழியர்கள் வேலை செய்திருக்கிறாங்க. இது புர்காவை விட மோசமானது, ஃபுல்லாக கட்டி கொண்டு இருக்கிறாங்க சொல்லப்படுற ஒரு டிபேட் வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது, ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அது வெளியில இருந்து பார்க்குற நேரத்தில் அவர் சொல்கிறது சரிதானே என்ற மாதிரி இருக்கும். பிபிஇன்றது சிங்கிள் டைம், ஒரு தரம் மட்டும் யூஸ் பண்ணுறது, அதுக்கு பிறகு அதை அப்படியே நாங்கள் கலட்டி எறிஞ்சிருவோம், அது திரும்ப யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் சீருடைன்றது நாங்கள் போட்டிருக்கிறது, அதோட சம்மந்தப்பட்டிருக்கிற கிருமி தொற்று சம்பந்தமான அந்த பிபிஇன்னு சொல்லப்படுற இதுவரைக்கும் போட முடியாதுன்றதுக்கான மருத்துவ ரீதியான சில காரணங்கள் இருக்குது. இன்னும் ஒரு உதாரணத்தையும் நான் சொல்கிறேன். தாலி போடுறது வந்து என்னுடைய உரிமை, சுதந்திரம், அதை கடைசி வரைக்கும் யாரும் மாற்ற முடியாதுன்னு சொல்ல முடியும். ஆனால் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேனுக்குள்ளே போகிறோம்னு சொன்னால் அந்த தாலியோட போனால் செத்து தான் போவோம். அப்போ அந்த இடத்துல வந்து அடிப்படை உரிமை, சுதந்திரம் மீறப்படுதுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் சொல்லப்பட முடியாது. அதுக்கு ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. அந்த மாதிரியான காரணத்தின் அடிப்படையில் இந்த சீருடை வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. மருத்துவ ரீதியாக சொல்லப்படுற விளக்கத்தை விளங்கி கொள்ளணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இது என்னுடைய பர்சனல் கருத்து கிடையாது. ஏன் இந்த மாதிரியான உடுப்புகள் போட முடியாதுன்றதுக்கு, ஃபுல்லாக இது வரைக்கும் போட முடியாதுன்றதுக்கான ஒரு மருத்துவ காரணம் கிருமி தொற்றுன்றது மருத்துவ உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு காரணம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் என் பர்சனல் ஒப்பீனியனுக்குள்ளே நான் வரேன். அந்த உடுப்பு ஒரு சீருடை இருக்குது, வெள்ளை கலரில் சீருடை இருக்குது, ஸ்கார்ஃப் போட்டிருக்கிறாங்க, முகம் மறைக்கப்படலை, தலைமுடி மறைக்கப்பட்டிருக்கு, இது வரைக்கும் உடுப்பு போட்டிருக்கிறாங்க, கீழே வந்து வெள்ளை கலரில் ட்ரௌசர் மாதிரி ஒன்று போட்டிருக்கிறாங்க. எனக்கு பார்க்குற நேரத்தில் பர்சனலாக எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஒரு அழகான சீருடை. முஸ்லீம் பெண்கள்னு சொல்லி நாங்கள் ஒரு மரியாதையோடு பார்க்குற மாதிரியும் அந்த உடுப்பு இருக்குது. ஆபாசம் கிடையாது, அருவறுப்பு கிடையாது. அதை பார்க்குற நேரத்தில் என்ன எப்படி உடுப்பு போட்டிருக்கிறாங்களேன்னு சொல்லியும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இப்போ மருத்துவ உலகம் சொல்கிற மாதிரி இதுவரைக்கும் போட முடியாதுன்னு சொன்னால் இதுவரைக்கும் போடுற மாதிரி அந்த சர்க்கியூலரை திருத்தி அனுமதி கொடுக்க வேண்டியது அரசாங்கம்.
ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு தனிநபர் சம்மந்தப்பட்டிருக்கிற தீர்மானம், ஒரு ஹாஸ்பிட்டலில் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டிருக்கிற விஷயம், தமிழர்கள் முஸ்லிம்கள் சொல்லி இது யாருடைய வெற்றி தோல்வி சொல்லி நாங்கள் அடிபட்டு கொண்டிருக்கிறோம். இத்தனைக்கும் தீர்வாக இருக்க போகிறது ஒரே ஒரு சர்க்குலர் மட்டும்தான். அதை போடுறதுக்கு அனுமதி கொடுக்கலாம். இதுவரைக்கும் போடுறதுக்கு இல்லை, இதுவரைக்கும் போடுறதுக்கு அனுமதி கொடுத்தாலும் அது வரவேற்கப்பட வேண்டியது என்னுடைய பார்வையில். இப்போ மருத்துவ உலகம் சொல்கிற காரணத்துக்காக இதுவரைக்கும் போடுறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு அந்த சர்க்குலர் வந்து திருத்தப்படலாம். அந்த உடுப்பு வந்து பார்க்குறதுக்கு நல்லா தானே இருக்குது. இது கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு பக்கம் போராட்டம், இன்னொரு பக்கம் ஒரு வரவேற்பு நிகழ்வுன்றது எங்களோட கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை. என்ன சொன்னால், நான் நிறைய பேரோட பர்சனலாக பழகி இருக்கிறேன். ஸ்கூல் காலத்துலேயே இருக்கலாம், இல்லாட்டி விளையாடுற காலகட்டத்திலேயே இருக்கலாம். இன்றைக்கும் மேட்ச் நடக்கிற நேரத்தில் கிளப் மேட்ச்சில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விதமான வித்தியாசமும் இருக்காது. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் விளையாடுறது. சில நேரத்தில் எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது, நோன்பு காலகட்டங்களில் என்னோட விளையாடுறதுக்கு வர்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து முஸ்லீம் ஆக்களாக இருப்பாங்க. அப்போ சில நேரத்தில் எங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு முன்னால் அவங்களோட கண்ணுக்கு பார்வைக்கு தெரியாத மாதிரி மற்ற பக்கம் திரும்பியோ இல்லாட்டி அங்கால போயோ தண்ணி குடித்த நாட்கள் எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. அப்படியான ஒரு கிழக்கு மாகாணத்தில் இன்றைக்கி ஒரு சீருட துண்டை, ஒரு துணி துண்டை இந்த அளவு பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக்குறோம்னு சொன்னால் நாங்கள் எப்படியான ஆக்கள்ன்றதை வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதே ஆக்கள்கிட்ட வந்து இன்னும் ஒரு கேள்வியும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்க விரும்புகிறேன். ஒரு சின்ன துண்டு துணிக்காக உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையான்னு சொல்லி கேட்குற அதே ஆக்கள் இருக்கிறாங்க. இது சீருட சம்பந்தமான பிரச்சனை கிடையாது. என் பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னு சொன்னால், ஒருவருடைய ஆட தெரிவுன்றது அவரவருடைய தனிப்பட்ட உரிமையை பொறுத்தது. இப்போ நாங்கள் முகம் சொலிக்காத வரைக்கும், சட்ட ரீதியான எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத வரைக்கும் ஓகே. நாங்கள் முகம் சொலிக்கிற மாதிரி இருந்தாலும் கூட எங்களுக்கு தனிப்பட்ட கருத்து இருக்கலாமே தவிர நீ அதை கலட்டுன்னு சொல்கிறதுக்கோ இல்லாட்டி கேள்வி கேட்கறதுக்கோ எங்களுக்கு உரிமை கிடையாது. இன்றைக்கு வந்து ஒரு துண்டு துணிக்காக நீங்கள் வந்து துள்ளி கொதிக்கிறீங்களேன்னு சொல்லி கேள்வி கேட்குற ஆக்கள்கிட்ட நான் கேட்க விரும்புகிற கேள்வி என்னென்னு சொன்னால், நாளைக்கு ஒரு பெண் தனக்கேற்ற மாதிரியான ஒரு ஆடையை தெரிவு செய்கிற சந்தர்ப்பத்தில், ஒரு குட்டை பாவாடையோட போகிற நேரத்தில் கேள்வி கேட்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களான்ற கேள்வியோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறதுக்கு விரும்புகிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் பதிவு செய்யுங்க. இது வரைக்கும் இந்த யூடியூப் சேனலில் எந்த கமெண்ட்டையும் நான் டெலீட் பண்ணது கிடையாது. எனக்கு எதிராக எப்படியான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டாலும் டெலீட் பண்ணது கிடையாது. நான் மத ரீதியில் குரோதமான கருத்துக்கள் பதிவிடப்படுமா இருந்தால் அந்த கமெண்ட் எல்லாமே அழிக்கப்படும்ன்றதையும் ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நாளைக்கு நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.